அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஈரான் அமெரிக்கா நடந்த பேச்சுவார்த்தை. காலையில் நான் ஏன் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம், இன்னும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலான தகவல் கிடைக்கணும். இப்போ நம்மளுக்கு எப்படி டீட்டெயிலான தகவல் கிடைச்சதுன்னா, ஆராய்ச்சி அவர்கள் 2 சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தார். ஒன்று அல் ஜசீராவுக்கும், இன்னொன்று அவங்களுடைய லோக்கல் சேனலுக்கும் பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் நேற்று நடந்தது என்ன அப்படின்னு மனசு விட்டு பேசியிருக்கிறார். அப்படி மனசு விட்டு பேசினதில் இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் சொன்ன விஷயங்களும் அவங்க சொன்ன தரப்பில் விஷயங்களும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. ஸோ அதனால் இனி என்ன நடக்க போகிறது அப்படின்ட்டு ஓரளவுக்கு நம்ம ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுது. அதனால் கொஞ்சம் டீட்டெயிலான தகவல் கிடைத்திருக்கிறது. ஏன் அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க, ஏன் ஈரான் கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்கன்ற சம்பவத்தையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம அது இல்லாமல் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி ஒரு பகீர் குற்றச்சாட்டு, சாதாரண குற்றச்சாட்டுலாம் இல்லை, உங்களுக்கு பகீர் அப்படின்னு ஆகிடும், அந்த அளவுக்கான ஒரு பகீர் குற்றச்சாட்டு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறாங்களாம், பணத்தை இந்த பக்கம் வாங்கிட்டு எங்களுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. பெரிய அண்ணன் இன்றைக்கி லீவில் போயிருக்கிறாரு, போய் திங்கக்கிழமை கேட்டு என்ன பண்ண போகிறாரோ தெரியல. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தகவல்கள் என்ன, நிலவரங்கள் என்ன, அனைத்து ஜியோ பாலிட்டிக்ஸும் பார்த்தலாம். வாங்க நண்பர்களே, சம்பவ இடத்துக்கு போயிட்டேக்கலாம். நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம், ஈரானுக்கு போகலாம், உக்ரைனுக்கு போகலாம், எல்லா இடத்துலையும் போகலாம். டூர் போயிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி சண்டேயில் ஃப்ரீ தானே போகலாம். ஸோ வீடியோவில் பொறுத்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். முக்கியமான ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்பு நான் இத்தனை நாள் கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். அந்த என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் உங்ககிட்டையும் சொல்ல விரும்புகிறேன். இது பாலிட்டிக்ஸ்லாம் இல்லைங்க, சும்மா எனக்கு திடீர்னு பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. அதாவது தமிழகத்தில் நீண்ட காலமாக சஸ்பெண்டில் உள்ள போலீஸாருக்கு மீண்டும் பணி வழங்க காவல்துறை முடிவாம். மொத்தம் 439 பேர் இருக்காங்களாம் பணியிடை காலத்தில். இப்போ 202 பேர் உடனடியாக சேர சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 202 பேர் ரொம்ப நீண்ட காலமாக இருக்கிறாங்களாம். பணியில் இல்லாமல் சம்பளம் கொடுக்க வேண்டியுள்ளதால் நீண்ட காலமாக சஸ்பெண்ட் உள்ள போலீஸாருக்கு மீண்டும் பணி வழங்க முடியும். இதை பார்த்தோன்னே எனக்கு இப்போ காவல்துறையில் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஆருக்கு மாற்றுவாங்க, அப்படி இல்லைன்னா இம்மீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பணியிடை நீக்கம் அப்படின்வாங்க. ஸோ நானும் பயங்கரமான பனிஷ்மெண்ட் போல் அப்படின்னு நினச்சேன்னா, ஃப்ரீயாக லீவு, அதாவது சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கொடுத்துருக்காங்க. தன்னால் போங்கப்பா, ஏன்னா பணியில் மன உளைச்சல் அது இதுன்னு இருக்கும். அப்போ பணி நீக்கம் அப்படின்னா சம்பளம் வந்துடும், ஜாலியாக 1 வருஷமோ 2 வருஷமோ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஐ திங்க் நான் எத்தனை நாளாக நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. பணியிடம் நீக்கம்னா எது பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சேன். பனிஷ்மெண்ட் இல்லை, போங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க ஐயா. ஸோ இதை எனக்கு பாருங்களேன், எவ்வளோ மரமண்டியாக இருக்கேன். நான் நினைப்பேன், நான் நியூஸை பார்த்தோன்னே பணியிட நீக்கம்னோடனே ஆஹா பயங்கர பனிஷ்மெண்ட்டு போல் அப்படின்னு நினச்சேன். நான் இப்போ தான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இது விமர்சனத்துக்காக இல்லைங்க, இது யார் ஆட்சியில்னாலும் இதுதான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நார்மலாகவே காவல்துறையோட சட்டங்களே பார்த்தோம் அப்படின்னா, அப்போ அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க இருந்தாங்கல்ல, 1856 காலகட்டத்திலலாம் காவல்துறை தனக்கு கட்டுப்பாட்டில் இருக்கணும், தனக்கு கட்டுப்பாட்டில் கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான். அந்த சட்டத்திலிருந்து இப்போ என்ன பிரதானமாக மாற்றிருக்காங்க அப்படின்னா, டவுசர் போட்டுட்டு இருந்தாங்க அப்போல்லாம், இப்போ பேண்ட்டு போட்டுட்ருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 சட்டம் தான் மாற்றிருக்காங்க, மீது எதுவுமே மாற்றலை. காவலர்களுன்னு சுதந்திரமோ வேறு எதுவுமே கொடுக்கலன்னு கூடுதல் தகவல். அப்போ நம்ம எல்லாமே இந்த காவல்துறை மட்டும் 1856 சட்டத்தில் இருக்கோம். இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தகவல். ஏன்னா அப்போ நம்ம வெள்ளைக்காரங்களுக்கு காவல்துறை கொஞ்சம் இதாக இருந்தது, அதை நான் அப்படி டைரெக்டாக சொல்ல விரும்பல. இப்போ அரசியல்வாதிகள் யார் ஆளுங்கச்சோ அவங்க கேட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அந்த வெள்ளைக்கார இருக்கிற இடத்துல பொசிஷனில் இப்போ இங்கே இவங்க வந்துடுவாங்க, அரசியல்வாதிகள் வந்துடுவாங்க, ஆளுகின்ற அரசியல்வாதிகள் வந்துடுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் என்பது ஒரு கூடுதலாக அடிஷ்னலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரல் நாலேஜும் உங்ககிட்ட சொல்கிறேன். மற்றபடி பெரிய சேஞ்சஸ்லாம் பெருசாலாம் இல்லை, அவங்களுக்கான சுதந்திரம்லாம் இல்லைன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, இப்போ தான் நம்ம மெயின் விஷயத்துக்கே போகிறோம். கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு இந்த லோக்கல் பேசாதீங்க, லோக்கல் பாலிடிக்ஸ் பேசாதீங்கன்னு சொல்லுவீங்க. பட் இது நம்ம ஜென்ரல் நாலேஜ் தான், இது பாலிடிக்ஸ் இல்லை, நம்ம ஒரு ஜென்ரலாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். யாரையும் நம்ம தாக்கவும்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பேச்சுவார்த்தை, ஓமானில் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் நேற்றே ஒரு சில விஷயங்கள் பேசிட்டேன். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பேசினாங்க. அவங்க 2 பேருமே, அமெரிக்காவும் சரி இவங்க
ஈரான் தரப்புலேயும் நேருக்கு நேரெல்லாம் பேசிட்டுல அங்கே ஓமனில் இருக்கக்கூடிய மஸ்கட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் உட்காந்துக்குவார், 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றியாப்பா நீங்கள் வாங்கன்னு மாற்றி மாற்றி கூப்பிட்டு பேச்சு நடத்தினார். இதுலையுமே கூட இன்னொரு தகவல் கூட கேள்விப்பட்டேன் இன்றைக்கி காலையிலேருந்து. குறிப்பாக ஜெரால்டு குஷ்னர் அவர்களும் அப்புறம் விக்ஸாப் அவர்கள் அவங்க 2 பேர் தான் போனாங்க. 3வது ஆளை வந்து இப்போ சென்காமுடைய தலைவர்களாக நாங்கள் பேச விரும்பலன்ற மாதிரி ஈரான் விரும்பலன்னு சொன்னோன்னே அவர் வெளியே உட்கார வச்சிட்டாங்கன்ற தகவல் காலையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்க தரப்பில் பெருசாலாம் அந்த நெகோசியேஷனை பற்றியோ இல்லை மற்றது எதுவும் பற்றியுமே வந்து அமெரிக்கா பெருசாக வெளியிடல. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து 3 நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்கிறாங்க. சீனா, ரஷ்யா, UAE, துருக்கி. 4 நாடுகள் மீது எங்கள் எல்லாமே ஈரான் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, எண்ணெய் வளங்கள் வாங்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற அடிப்படையில் 25% வந்து டேரிஃப் விதிக்கிறார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இப்போ ஃபஸ்ட்டு ரஷ்யாக்கிட்டேயும் வாங்கக்கூடாது, அடுத்து ஈரானுக்கும் குறி வைக்கிறாங்க. ஏன் இந்தியாவை விட்டு வச்சாங்கன்னு தெரியல, பட் இந்தியாவும் வாங்கிட்டு தான் இருக்கும். ஒருவேளை இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விட்டு வைக்கிறாங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்காவுக்கு இப்போது நிலைமைக்கு இந்தியாவுடைய நட்பு கண்டிப்பாக தேவை அவங்களுக்கு. ஐரோப்பாவும் ஓடி வந்துடுச்சு, எல்லா நாடுகளும் ஓடி வரும்போது அவங்க உதாசீனப்படுத்த முடியாதுன்றது ஒரு கூடுதல் தகவல். இருந்தாலும் காலையில் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் அதில் அடிஷ்னல் குறிப்பு சொல்லிடுறேன். சரி, இருந்தாலும் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் ட்ரம்ப் அவர்கள் காலையில் என்ன சொன்னார்னா 2 விஷயத்தை பேசினார். ரஷ்யா உக்ரைன் வார் வந்து வெரி குட் டாக்ஸ், அருமையாக போயிட்டுருக்கு, அது கூடிய விரைவில் அமைதி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை வந்து ஈரான் வந்து மேக் ஏ வெரி பேட்லி, ரொம்ப ஒரு பேடாக டீல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னந்ததை விட பட் இப்போ பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப பேடாக டீல் பண்ணுறாங்க. ஹோப் 1 வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை, ஆனால் ரொம்ப பேடாக டீல் பண்ணுறாங்கன்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து ரொம்ப நாசுக்காக எந்த தகவலையும் வெளியே சொல்லாமல் அப்படியே சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் நேற்று இரவே ஒரு சில செய்திலாம் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தெஹ்ரானில் குறிப்பாக IRGCயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கம் ஒரு சில கரும்புகைகள் வந்தது, ஏதாவது பிளாஸ்ட் மாதிரி ஆச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. பட்டு பெருசாக மேஜிக் இஷ்யூலாம் இல்லை, பட் ஆனால் ஊடகங்கள் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தாங்க. ஆனால் நமக்கு எப்போ உறுதிப்பட்ட தகவல்கள் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னா, ஆராய்ச்சி அவர்கள் வந்து 2 சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தார். ஒன்று வந்து அல்ஜசீராவுக்கு பேட்டி கொடுத்திருந்தார், அப்புறம் இன்னொரு சேனலுக்கு வந்து லோக்கல் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தார். இதில் 2 பேட்டியும் நம்ம கலந்து பார்க்கும்போது ஜீரோ என்ரிச்மெண்ட் வந்து ஆஃப் த டேபிள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு, அது என்ன ஆஃப் த டேபிள் அப்படின்னா, நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஒன்று மட்டும் தான் பேசணும், மேஜராக நியூக்ளியர் ஃபைல்ஸை மட்டும்தான் பேசணும், வேறு எதுவுமே நாங்கள் பேசலை அப்படின்னாரு. சரி, ஒரு அதர் இஷ்யூவை பற்றி நாங்கள் பெருசாக பேசலை, அவங்களும் ரைஸ் பண்ணல, நாங்களும் பெருசாக சொல்லன்னாரு. இருந்தாலும் எனக்கு சந்தேகங்க, உங்கள்கிட்ட என்ரிச்மெண்ட் இருக்கக்கூடாது, இருக்கணும். இந்த ஒரு வார்த்தையாக கோட்டசாமிகளை 8 மணி நேரம் பேசுனீங்க நீங்கள். இல்லை, நிறைய இடத்துல வந்து இது மாதிரி பேச்சுவார்த்தைக்குன்னு போய் உட்காருவாங்க. இளைய மாடசாமி அந்த மாட்டை பிடிச்சியா, இளைய கோவிந்தசாமி அந்த மாட்டுக்கு தண்ணி வச்சியா, கோழிக்கு தீவனத்தை போட்டியா, இப்படி பேசியே ஒரு 3 மணி நேரம் காலத்தை ஓட்டிட்டு கடைசியில் எழுந்திரிச்சு போகிற நேரத்தில் ரொம்ப வெறியாக பேசுவாங்க. ரொம்ப அப்படியே முத்தி போயிடும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம். நிறைய இடத்துல நானும் போயிருக்கிறேன், அனுபவப்பட்டிருக்கிறேன். ஏப்பா போனவொடனே டக்குன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டர் போய் உட்காந்தவொடனே வாப்பா நல்லா இருக்கிறியா, வீட்டிலலாம் குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, எல்லாம் சாப்பிட்டாங்களா, என்னப்பா நம்ம உடம்பு மெலிஞ்சு போயிட்டேன், இந்த மாதிரி விஷயத்தையே 4 மணி நேரம் பேசியிருப்பாங்கன்னு எனக்கு டவுட் ஆகுதுங்க ஐயா. 8 மணி நேரம் பேசி ஆராய்ச்சி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் கான்சன்ட்ரேட்டாக பேசணும், என்கிட்ட என்ரிச்மெண்ட் வந்து என்ரிச் பண்ண யுரேனியம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றதுல நாங்கள் பண்ணுறோம். பட் நாங்கள் என்ன கேரண்டி கொடுத்தோம் அப்படின்னா, என்ரிச்மெண்ட் கேரண்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரெசண்டில் இருக்கிறத விட இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீரோ என்ரிச்மெண்ட் வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் அதை சார்ந்து என்ன பாசிபிளோ அதை நாங்கள் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கோம், ஒன்றும் இஷ்யூலாம் இல்லையே அப்படின்றதே சொல்லிட்டு. ஆனால் ட்ரம்ப் வந்து ஜீரோ நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை கேட்குறாரு. அது வந்து நெகோஷியபிளுக்கு கொஞ்சம் சான்சஸ் இல்லை, பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் வந்துடும், பேசிக்கலாம் அப்படின்றாரு. அப்போ வேறு எதுவுமே மற்றதை பற்றியோ இல்லை மற்ற எதுவும் அமெரிக்கா எங்ககிட்ட கோரிக்கை வச்சதோ மற்ற எதுவுமே இல்லை அப்படின்றாரு. அப்போ எனக்கு இதில் ஒரு டவுட்டாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மிசைல்ஸ் இஷ்யூஸை பற்றி ஒரு சில பேச்சுகள் வந்து அந்த இடத்துல அடிப்பட்டது. அந்த மிசைல் இஷ்யூஸ் பற்றி அப்படின்னா அது எங்களுடைய டிஃபென்சிவ் மேட்டர்,
நாங்கள் எங்கள் நாட்டை தற்காத்து கொள்வதற்காக ஆயுதங்களை உருவாக்குறது எல்லாம் வைத்துக்கொள்வது, அதை வந்து நாங்கள் நெகோசியேஷன் டேபிளுக்கு வரல அப்படின்ற ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டோம், பேசுவதற்கே வாய்ப்பு இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லிட்டோன்றாங்க. அப்போ ஈரான் அப்போ அமெரிக்கா தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த இடத்துல அது எங்கள் நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அதை எப்படிங்க நான் உங்ககிட்ட வந்து நாங்கள் பேசுறது. அது இல்லாமல் இன்னொன்று வந்து ரீஜனல் இஷ்யூ வந்து அது எங்கள் நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், எங்கள் நாட்டுக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்த நான் போயிட்டு பொது வெளியில் நான் ஏன் உங்ககிட்ட பேசணும், அது எப்படி நான் பேசுவேன்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லையேன்ட்டார். அப்போ இந்த இடத்துல ஆணையில் அடித்த மாதிரி அடிச்சிட்டாங்க. ஈரானுடைய நிலைப்பாடு ஒரே ஒரு நிலைப்பாடுக்கு மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், வேறு எதுக்குமே கிடையாதுன்ட்டு. அது எங்களுடைய பர்சனல், என் குடும்ப விஷயம்ட்டார். எங்கள் குடும்ப விஷயங்க, நீங்கள் யாருங்க வந்து தலையிறது, உங்ககிட்ட எதுக்குங்க நான் சொல்லணும் அப்படின்ட்டாங்க. அப்போ இன்னொரு விஷயம் கூட, சப்போஸ் அமெரிக்கா வந்து எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, இல்லை எங்களுக்கு எதிராக தாக்கல் நடத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட, நாங்கள் வந்து அவங்க டெரிட்டரியை தாக்கல் நடத்துகிற அளவுக்கு எங்ககிட்ட கேப்பபிலிட்டி இல்லை, அது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது இல்லை. ஆனால் அவங்களோட நிலைகள் எல்லாமே எங்கள் நட்பு நாடுகள், எங்கள் பங்காளிங்கிட்ட தான் இருக்குது. அப்போ எங்கள் நட்பு நாடுகளை கொஞ்சம் பகைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனால் அதையும் நான் இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன். நான் இப்போ கூட அமெரிக்க நிலைகளை மட்டும்தான் அடிப்பேன், அவர்கள் யாரும் எங்களுக்கு எதிரிகள் கிடையாது. எங்களோட எதிரிகள் அமெரிக்க நிலைகள் மட்டும்தான். மேபி இதுதான் நாளைக்கு ரீஜனல் இஷ்யூவாக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ நான் அது எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் எப்படி அவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து மிலிட்ரியை வீக்கன் பண்ணணும்னு நினைப்பாங்க. டெக்னிக்கலாக இல்லை எக்கனாமிக்கலாக இல்லை சோசியலாக என்ன அளவுக்கு அவங்களால வீக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வீக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எப்போவுமே இஸ்ரேல் சைடு பார்த்தோன்னா ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும், மீதி சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வந்து ஒரு டவுன் ஹேண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி விளையாட்டை எங்ககிட்ட வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுன்றார். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ அமெரிக்கா தரப்பில் ஒரு பேலஸ்டிக் மிசைல்ஸ் மீதி எல்லாமே இஸ்ரேலுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் மேபி பேசியிருப்பாங்க. அதான் ஒரே வாரத்தில் முடிச்சுக்கிட்டாங்க. அதையும் புரிய வச்சுட்டாங்க. ஏப்பா அவங்கக்கிட்ட மட்டும் தற்காத்து கொள்வதற்காக இஸ்ரேல் ஆயுதங்களை வைத்திருக்கலாம், ஆனால் அதே தற்காத்து கொள்வதற்காக நாங்கள் ஆயுதங்களை வைத்துக் கொள்ளக்கூடாதா? இது எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்ட்டாங்க. ஸோ அதனால தான் மேபி காலையில் ட்ரம்ப் அவர்கள் வந்து வெரி பேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரான்ற கூடுதல் தகவல். ஏன்னா நேற்று இல்லை, ஒரு நாளைக்கு முன்பு கூட துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் அங்கே எகிப்து போயிருந்தார். எகிப்தில் போயிட்டு ஒரு 350 மில்லியன் டீலு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொடுக்க போகிறாங்க, டோல்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னதான் நட்பு நாடாக இருந்தாலும் இஸ்ரேல் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியுங்க. சரி, நம்ம ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன வரலாம் அப்படின்னா, இரண்டே ஆப்ஷன் தான் அமெரிக்கா விரும்புகிறாங்க. ஒன்று வாரா இல்லை டிப்ளமேசியான்னு கேட்குறாங்க. நாங்கள் டிப்ளமேசி வழியாக போக போகிறோம், ஆனால் அதுக்குமே ஒரு சர்டைன் லிமிட் இருக்குன்ட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஈரான் தரப்பில் சொல்லும் போது லா மேக்கர்ஸ்லாம் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து எந்த ஒரு தப்பு நடந்தாலும் சரியே, கண்டிப்பாக அங்கே மிதந்துட்டு இருக்கிற ஒரு கப்பல் கூட நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுடைய கார்பெண்டர்ஸ் அந்த கப்பல் ரிப்பேர் பண்ணுற ஆளுங்களுக்கெல்லாம் இப்போயே நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க, அப்புறம் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மூழ்கடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. சரி, அது வழக்கமாக சொல்லப்பட டைலாக் தான். பட் இந்த டைம் அமெரிக்கா எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக ஒரு வாரம் கேட்குறாங்க, பட் அமெரிக்கா நம்ப முடியாது. ஒரு வாரம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. அதையும் நம்ம எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுன்ற ஒரு கூடுதல் தகவல். அவங்க என்ன அந்த பேச்சுவார்த்தையில் அட்டாக்கிங் தான் தயாராக இருக்காங்கன்றது தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கு வரைபடம் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் 1, 2, 3, 4, 5 இதுதான் முக்கியமான பேஸு. நிறைய தடவை உங்ககிட்ட பேசிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஜோர்டனுடைய பேஸ் எவ்வளோ விமானங்கள் இருக்குது அப்படின்றதையும் ஆல்ரெடி பேசியாச்சு. கிட்டத்தட்ட F-15 மட்டும் 36 வைத்திருக்காங்க. A-10 12, EA-18G 4 குவைத்தில். அடுத்து 2 பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. இசா ஏர்பேஸ் பக்ரைன்லேயும் சரி 3. 4 பார்த்தீங்க அப்படின்னா அல் உதைத் ஏர்பேஸ் கொஞ்சம் ஃபுல் பண்ணி வைத்திருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆயுதங்கள் வைத்திருக்காங்க. பட் இவங்க இன்னும் அந்த அப்டேட் நம்ம கிளியராக சொல்ல முடியாதுல்ல. அடுத்து பார்த்தோன்னா அல் உதைத் ஏர்பேஸ் கீழே கத்தார், அப்புறம் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் சவுதி அரேபியாவில் கொஞ்சம் வைத்திருக்காங்க. அதை விட இங்கே கீழே ஓமன் பக்கத்தில் ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது கூட 3 டெஸ்ட்ராயர் பக்கம் வைத்திருக்காங்க. அது இல்லாமல் நேற்று டெஸ்ட்ராயர் USS மிட்சர் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே
ஓமன் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஈரான் பக்கம் நெருங்கி இருக்குது. அங்கே 4 இருக்குது பாருங்கள். அங்கேயே பக்கத்துலேயே யூஎஸ்எஸ் ட்ரெஸ்ஸாயர் வந்து மக்ஃபோல் ஒன்று இருக்குது. இப்போ நேராக இஸ்ரேல் பக்கம் வாங்க. இஸ்ரேல் பக்கத்தில் வந்து ஏற்கனவே ஒன்று தான் இருக்குது ட்ரெஸ்ஸாயர் வந்து பால்கலின்னு சொல்லிட்டு ஒன்று தான் இருக்குது. இப்போ அங்கேருந்து ஒன்று வந்துட்டுருக்கு. இன்னொரு ரூஸ்வெல்ட் வந்து இன்னும் வந்து சேரல. அதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகுன்றாங்க. ஆன் த வே அது மேபி இன்னொரு 3 நாளில் வந்து சேர்ந்துடும். மேபி அதுக்காக ஒரு வெயிட்டிங்காக. அடுத்தது கீழே அந்த கார்னரில் பாருங்கள் டியாசோ கார்சியோன் இருக்குது பார்த்தீங்களா, ஜான்ஃபின் ட்ரெஸ்ஸாயர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆல்மோஸ்ட் பிப்ரவரி 7ஆம் தேதி இருக்கக்கூடிய லொக்கேஷன் இந்தியாவுக்கு கீழே இருக்குது. அதுவுமே ஈரானை நோக்கி போகிறது. அப்போ இந்த ட்ரெஸ்ஸாயருடைய கப்பல் இந்த ட்ரெஸ்ஸாயரோட கப்பலோட முக்கிய வேலைகள் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஈரான் தாக்கல் நடத்தும் பட்சத்தில் இடைமறித்து தாக்குதல் நடத்தி அழிக்கக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு பொருத்தி இருப்பாங்க. அப்போ இவங்க அமெரிக்கா என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நேற்று கூட ரொம்ப ஒரு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஈரான் வந்து நிறைய மிதக்கும் கன்னி வெடிகளை வந்து சைலண்ட்டாக வைத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக வச்சுருக்காங்க. சப்போஸ் அந்த ஏரியா பகுதியில் ஃபுல்லாக கன்னி வெடிகளை மிதக்க விட்டாங்கன்னா அது எல்லா கப்பல்களுக்கும் சவால். அது மிகப்பெரிய ஒரு சவால். அது இல்லாமல் நீருக்கடியில் வந்து தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளும் வந்து அதிகமாக வைத்திருக்காங்க. ஒரு கப்பல் அப்படின்னா மேலேருந்து வந்து தாக்கல் நடத்தினாங்கன்னா ஈஸியாக அழிச்சிருவாங்க. பட் கிரவுண்ட் லெவலில் வரும்போது கூட அடிச்சிருவாங்க. பட் அவங்க அதுக்கான டெக்னிக்கல் வைத்திருப்பாங்க, இடைமறித்து அழிப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஈரான் அந்த இடத்துல ரொம்ப கில்லியாக இருக்கிறாங்க. அது என்ன அவங்க அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு பண்ணாலுமே எடுத்த உடனே உலக வர்த்தகத்தையே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். அந்த 12 நாள் யுத்தம் கூட அமெரிக்கா வந்து அவசரமாக நிறுத்தினதுக்கான காரணம் என்னன்னா, உலக நாடுகள்லாம் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலுக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஈரான் நிறுத்தின உடனே வேற வழியே தெரியல அவங்களுக்கு. வர்த்தகம் ரொம்ப முக்கியம். ஒட்டுமொத்தமாக தடைபெறும் போது அந்த யுத்தத்தை நிறுத்தத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அமெரிக்கா மண்டையை பிச்சுட்டு உட்காரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ஏதோ அவதிக்கல் மாதிரி விட்டு வைக்க முடியாதுங்க. அதனால் இல்லைன்னா அவங்க இன்னாரும் எடுத்தவங்க ஒருத்தனை கூட முடிவுகள் எடுத்திருப்பாங்க. இன்னும் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று கூடுதல் தகவல். ஒரு 2-3 தாக்குதல்னால ஈரானுக்குள்ள ரிஜிம் சேஞ்சுன்றது வந்துடாது. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அப்படின்னா அந்த 12 நாளுக்குள்ளே வந்திருக்கணும். ஏன்னா நிறைய IRGC கமாண்டர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கல் நடத்தியது என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம் கூட. இதெல்லாம் அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்றும் ஸ்டில் நவ் அமெரிக்கா அதுக்கான ஆப்ஷனை 100% வச்சுட்டு தாங்கிறாங்க. ஏன்னா ஈரானுடைய அணுகுமுறை பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்குது. அவங்களுடைய அணுகுமுறை என்பது ஒரே பாயிண்டில் மட்டும்தான் நிற்கிறாங்க. அதுலேருந்து பின்வாங்கவே இல்லை என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் கூட. இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். இஸ்ரேல் பாரு உக்ரைன்கிட்ட போயிடலாம். ஏன் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை வெரி குட், அருமையாக போயிட்டுருக்குன்னு அவர் சொன்னேன். அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட தாங்கலை, பெரிய தாக்கல் நிகழ்த்திருந்தது ரஷ்யா தரப்புலேருந்து உக்ரைன் மீது. உங்களுக்கு நான் இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன். நான் இது வந்து 7ஆம் தேதி நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் அந்த பட்டாசு இல்லை மின்னல் வெட்டின மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மின்னல் வெட்டினதை எல்லாமே வந்து தாக்குதலை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா தரப்புலேருந்து. இந்த போலந்து பக்கத்தில் இருந்து லிவ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிவ் பகுதியில் வந்து டெர்மினல் பவர் பிளான்ட் இருக்குது. இங்கிருந்து ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு டெர்மினல் பவர் பிளான்ட்டை அடிச்சிட்டாங்க. அங்கே மட்டும் இல்லை, அதுக்கு கீழே ஒட்டுமொத்தமாக 3 இருக்கும். இது 3மே வந்து ஒட்டுமொத்தமாக அடிச்சிருக்காங்க. திரும்பி தலைநகரை அடிச்சிருக்காங்க கியூவையும் மற்ற பகுதியை. நேற்று இல்லை, இன்னைக்கு விடிய நடத்திய தாக்குதலில் பெரும்பாலான தெர்மல் பவர் பிளான்ட் ஃபுல்லாகவே வந்து எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ ரஷ்யா அந்த அளவுக்கு அடித்திருக்கிறது. அதுக்கு காரணம் 2 காரணங்கள் ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன். ஒன்று அவங்க கெமிக்கல் பிளான்ட்டையும், இன்னொன்று அவங்க லெஃப்டினன்ட் ஜேர்னல் ஒருத்தர், உளவுத்துறையில் இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட் ஜேர்னல் ஒருத்தர் வந்து அசாசினேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பயே கண்டிப்பாக ரஷ்யா அதுக்கான பதிலடிகள் கொடுப்பாங்கன்ற மாதிரி தெரியும். சரி, நேற்று 2-3 நாட்களாக நடந்த பேச்சுவார்த்தையில் வந்து இப்போ ஜெலன்ஸ்கி கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ ரிப்போர்ட்டு பயங்கரமாக சீரியஸாக பேசியிருக்கிறாங்க. தலைவரே அந்த டீயை கொடுத்தாங்க, இந்த டீயை கொடுத்தாங்க. நேற்று தலைவரே டீயில் சூடே இல்லை, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், மிச்சரில் முந்திரி இல்லை, நானும் ரொம்ப சீரியஸ் சொல்லி பார்த்த மாதிரி பேசியிருப்பாங்களோ. இருந்தாலும் அது சும்மா நான் ஜோக்குக்காக சொல்கிறேன். நான் என்ன அவங்க டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றதை தாண்டி ஒரு பகீர் குற்றச்சாட்டை ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாரு. அதாவது டிமித்ரி பேக்கேஜ், இது பேர் வந்து டிமித்ரிவ் பேக்கேஜ். டிமித்ரிவ் பேக்கேஜ் அப்படின்னா ஈரான் பாருங்கள், ரஷ்யா ரகசியமாக அமெரிக்காவிடம் இங்கே பாருப்பா, நான் உனக்கு வந்து 12 ட்ரில்லியன் எவ்வளோ 12 ட்ரில்லியன் பேக்கேஜ்
கொடுத்துட்றோம், உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ டீல் எடுத்துக்கோங்க, நம்ம பக்கம் வந்துடுங்க, கிரீமியாவிலேருந்து மீதி எல்லாத்தையும் நம்ம பேசிக்கலாம் வாப்பா அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணி வைத்திருக்காங்களாம். கன்வின்ஸ் பண்ணதுனால இந்த தகவல் பாருங்கள், அவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசியிருக்காங்க. யார்? அமெரிக்காவில் இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் குசு குசுன்னு பேசும்போது இவங்க யார்? எப்போவுமே பாம்பு காது இவங்களுக்கு. யாருக்கு? ஜெலன்ஸ்கியோட ஒற்றர்களுக்கெல்லாம் பயங்கரமான காது. அதை போய்ட்டு ஹோ அப்படின்னு ஒட்டு கேட்டு வந்துட்டாங்க. ஒட்டு கேட்டுட்டு வந்து இப்போ ஒரு அதிர்ச்சி தகவலை அள்ளி வீசுறாரு. ஒரு 12 ட்ரில்லியனுக்காக உக்ரைனுடைய முக்கிய பகுதிகள் எழுதி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, இதை நான் ஒருபொழுதும் முற்றுக்கொள்ள மாட்டேன், யாருக்கிட்ட வந்து எங்கே பேசுகிறீங்க அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன், நான் 12 ட்ரில்லியன் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அங்கே பாதி சொத்து விற்றா கூட, கால்வாய் சொத்து விற்றா கூட வராது போல், நீங்கள் அவ்வளோ சொத்தையும் வந்து டைரெக்டாக கொடுக்குறாங்கன்றதெல்லாம் எப்படி எனக்கால ஏற்றுக்கொள்ள முடியல. வேறு ஏதாவது டீலாக கூட இருக்கலாம், பிற்காலத்தில் நான் உங்களுக்கு மினரல்ஸ் நிறையா கொடுக்குறேன், ஆயில் வந்து சீப் வழியில் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கே போதும் அமெரிக்கா பொத்துன்னு மலாந்து விழுந்துருவாங்க. அவங்க சாதாரண ஆள்லாம் இல்லை, அவங்க பணம்னா போதும் அங்கே இருக்கிற டேஸ் கூட வாங்கி தரக்கொண்டதில் கொடுத்து, அதுவும் ட்ரம்ப்லாம் சொல்லவே வேண்டாம், அப்படி கூட கவர்ந்துருப்பாங்க. ஆனால் இப்போ திடீர்னு அமெரிக்கா மீதே ஒரு குற்றச்சாட்டு சுமத்தும் போது பாவம், இன்னைக்கு காலைல கூட நீங்கள் தான் சொன்னீங்க, இவருமே சொன்னார், அவங்ககிட்ட பேசிட்டு ஜூன் மாதம் ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தைக்கு வரதுக்கு தயாராக இருக்குது, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இந்த ஒரு குற்றச்சாட்டை நேராக போயிட்டு திங்கக்கிழமை இப்போ ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்பாங்க, தலைவரே இது மாதிரி நீங்கள் காசை வாங்கிட்டு ஏதோ தீர்ப்பு சொல்கிறீங்களான்ற மாதிரி வந்து கேட்பாங்க. நார்மலாகவே அவங்க அதுக்கு தான், ஏங்க எலி ஏங்க அம்மனமாக விடும், சும்மாவா, எந்த ஒரு பிறவி பலனுமே இல்லாமல் போயிட்டு ஒருத்தர் என்ன பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன அவங்க என்ன முட்டாளா என்ன அமெரிக்கா? இதில் எல்லாமே தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. எல்லா நாட்டின் மீதும் தனது ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக வலுக்கட்டாயமாக தனது வியாபாரத்தை திணிக்கிறாங்க. அதை நம்ம தான் இங்கே இந்தியா கிட்டே பார்க்குறோமே, அந்த பேச்சுவார்த்தையில் கூட நிறைய திணிக்கிறாங்கன்றது தெரியுதா இல்லைங்களா? நம்ம வந்து ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்றதுல தெளிவாகிறாங்க, நாங்கள் வாட்ச் பண்ணுவோம்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை வைத்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது இல்லையா? அது எல்லா நாடுகளுக்கும் அப்ளிகபிள் தான். நான் என்னதான் இருந்தாலுமே நான் வந்து உக்ரைன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டுக்கிறேன், நீங்கள் இந்த அறிக்கையை கூட பாருங்கள், கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வந்து கிட்டத்தட்ட லாஸஸ்ன்றாங்க, அதாவது ரஷ்யா தரப்பில். ஆனால் இவங்க தரப்பில் எவ்வளோனா வெறும் 30,000 பேர் லாஸ்ன்றீங்க. யாரு? உக்ரைன் தரப்பில் 30,000 40,000 பேர் தான்றீங்க. இல்லை, எழுதுறதுக்கு கொஞ்சம் நியாயமாக எழுதுங்க பாஸ், நானும் கொஞ்சம் நம்பி எங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜெலன்ஸ்கி பேசும்போது உங்கள் தரப்பில் எவ்வளோப்பா லாஸ்னா அது 30,000 பேருன்றீங்க, இல்லை 40,000ன்றீங்க, அதிகபட்சம் 60 கூட வச்சுக்கலான்றீங்க. ஆனால் ரஷ்யா அவங்க மட்டும் 12 லட்சம் அப்படின்னா எப்படிப்பா அது? என்னால் கொஞ்சம் நம்பவே முடியல. அடி கொடுக்குற கைப்புள்ள இத்தனை லட்சம் பேர் இறந்து போயிருப்பா, இவங்க ஒன்றுமே இல்லைன்றாங்களே, அது மட்டும் தான் கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது. ஃபைனல் வீடியோட நிறைவு பகுதியில் குறிப்பாக இன்றைக்கி நிறைய கேள்விகள்லாம் வந்து இந்தியாவை பற்றி சொல்கிறேன் நான். பியூஷ் கோயல் அவர்களை வந்து லாக் பண்ணாங்க. என்ன லாக் பண்ணாங்கன்னா, அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டீங்களா என்னையே அப்படின்னு கேட்டவுடனே நீங்கள் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு கேட்டார் இந்த கொஸ்டின். ஜெய்சங்கர் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்பே வந்து இந்த டீலை பற்றின முழுமையான டீட்டெயில் எனக்கு தெரியாது, நீங்கள் பியூஷ் கோயல் அவர்களை தான் கேட்கணும் அப்படின்றாங்க. இப்போ 2 முக்கிய தலைவர்கள் அமைச்சருமே வந்து இந்த ஒரு பதிலை சொன்னோடனே இப்போ ஊடகங்களும் எதிர்கட்சி தலைவர்களும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி. சரி, நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து அங்கே வாங்குகிறோம்ன்றலாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. காலையில் ஒரு சில குழு கொடுத்தேன் நான், ஏன்னா அதிகமான அளவுக்கு சீனாவில் இறக்குமதி பண்ணுறாங்க, சீனாவில் இருந்து இனி இறக்குமதி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 20ஆம் கட்ட பொருளாதார தடையை விதிக்கிறாங்க ஐரோப்பா, இனி நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கூட ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி 2026 தான் இது வரைக்கும் ரஷ்யா வாங்கினதுல அதிகமான அளவுக்கு, ரஷ்யா கிட்ட இருந்து ஐரோப்பா அதிகமான அளவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது 2.276 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு லாஸ்ட் மந்த் வந்து வாங்கியிருக்காங்க. இது யூரோப்பியனுடைய இதிலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொள்முதல். அது ஜனவரியில் 2025 பார்த்தோன்னா 2.05 தான். இது எல்லாமே அதிகமாக ஆகுதுன்றாங்க. ஸோ எல்லாமே இந்த தடைகள்ன்ற பேரில் அங்கே ட்ரம்ப் அவர்களுக்கே தெரியும், அது சுற்றி வளைச்சி ஐரோப்பா வாங்குறாங்க, இந்தியா வாங்கன்னு தெரியும். சார் அவங்களுக்கு பெருமையை எழுதிக்குவாங்க, நம்மளுக்கு பெருமை அப்படி சொல்லிக்க வேண்டியதான் நான் நினச்சிக்கிட்டேன். நான் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையில் வாங்குறேன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக பெலாரஸ் வழியாகவோ சீனா வழியாகவோ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும். அது அக்ரிமெண்ட்டில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் தைரியமான ஆராய்ச்சியவங்க தான் வெளியே சொல்லுங்க அப்படின்னா,
அமெரிக்காவை பகைச்சோம் அப்படின்னா அடுத்து என்ன மாதிரியான சூழ்நிலை வரும் அப்படின்றது ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள இருப்பார்கள். ஏன்னா இந்த தடைகள்லாம் தாண்டி நம்ம பொருளாதார ரீதியாக வரணும், மறுபடியும் டேக் டைம் ஆகும்னு நினைக்கிறாங்களான்றது அது மத்திய அரசு சொல்ல வேண்டிய ஒரு பதில். பட் நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸில் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இங்கே ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மோடி அவர்கள் மலேசியா போயிருக்கிறார். மலேசியா போயிட்டு அங்கே மலேசியாவோட விமான நிலையத்திலே அன்வர் இப்ராஹிம் அவர்கள் வந்து வரவேற்றிருக்கிறார். இனி மலேசியாவில் யூபிஐ பேமெண்ட் வந்து அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம தமிழ் மொழியை பற்றி பெரிய அளவுக்கு பேசியிருக்கிறான்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம அடுத்து பாகிஸ்தான் வந்து அந்த சியா மசூதி மீது தாக்கல் நடத்தப்பட்டதற்கு மிக முக்கிய காரணமாக பொறுப்பேற்று கொண்ட ISIS வந்து அரசல் புரசலாக ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி இவங்க அமெரிக்காவுடன் சேர்ந்து காசாவில் ஹமாஸுக்கு எதிராக வேலை செய்வதன் காரணமாக தான் அப்படின்ற மாதிரியான முதல் கட்ட அறிக்கை வந்திருக்கிறது. அதாவது இவங்க என்னைக்கு அமெரிக்கா கூட சேர்ந்து ஹமாஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு அங்கே இராணுவத்தையோ இல்லை வீரர்களையோ அனுப்புறேன்னு சொல்லும் போதே இனி நாங்கள் உசாராயிக்க வேண்டியதுதான், அதுக்கான பாடங்களான்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. இன்னொன்று, சீனா வந்து முதல் முறையாக ஃபஸ்ட்டு ஹை பவர் மைக்ரோவேவ் வெப்பன் வந்து ஸ்டார்லிங்க் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை வந்து அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட்டு சும்மா 20 GHz பவர் அடித்தா போதுமா, லோ ஆர்பிட்டில் காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்லிங்க் வந்து பெரிய டாமினேட் பண்ணுறாங்க. இனி வருங்காலங்களில் போட்டி நம்மளுக்கு வந்து கீழே கிடையாது, மேலே தான். ஏற்கனவே வான்பரப்பில் பார்த்தோம்னா டிபெரிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த செயல்படுத்தப்பட சேட்டலைட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் இப்போ இந்த போட்டிலாம் ஆரம்பிச்சதுன்னா அடுத்து நம்ம அனாந்து பார்க்க வேண்டியதான், எந்த நேரத்தில் எந்த கூரை மேலே வந்து அந்த சேட்டலைட் வந்து விழுன்னு தெரியாது. அது அடுத்த போட்டியாக இருக்கும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அடுத்து நம்மளுக்கு அதுதான் இருக்கும். சீனா வந்து அமெரிக்கா கடுமையாக ஏற்றுருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 20 பில்லியனுக்கான பேக்கேஜ் வந்து கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் தைவானுக்கு. இந்த தடவை பேட்ரியாட்டிக் நேசம் சிஸ்டம் வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு கொடுப்பதா கேள்விப்பட்டேன். அதனால் சீனா வந்து கொஞ்சம் கடுமையாக டென்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம ஹங்கேரியில் எலெக்ஷன் நடக்குது. விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு தனது முழு ஆதரவை தெரிவிக்கிறேன் என்று ட்ரம்ப் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார். சமீப காலமாக ட்ரம்ப் அவர்கள் யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. அது எக்ஸாம்பிள் ஜெர்மனியில் வந்து அலைஸ் வைடல் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அந்த அம்மா கொஞ்சம் பயங்கரமான தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்புறம் கனடாவில் வந்து இவர் ஆதரித்த நபர் வந்தாரான்னா அங்கே வரல. அந்த மாதிரி எங்கெல்லாம் போய் ஆதரிக்கிறாரோ அங்கெல்லாம் கொஞ்சம் தோத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹங்கேரி வந்து ஜெயிப்பாரோ அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம இதை ட்ரம்ப்போட ராசியும் கூட. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.